வணக்கம். மோன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பாகூர் அருகே பேருந்து விபத்தில் பலியான மாணவி குடும்பத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பேருந்து கவிழ்ந்ததில் காயமடைந்தோருக்கு சிகிச்சை. அரசின் நடவடிக்கைகள் திருப்தி இல்லை என்று எதிர்க்கட்சியினர் சராமாரி குற்றச்சாட்டு. மாணவியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அவசியம். அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே பஸ் விபத்தில் பலியான மாணவியின் குடும்பத்தினருக்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை அரசு கல்வித்துறை சார்பில் இயக்கப்படும் சிறப்பு பஸ் பாகூர் அருகே திங்கட்கிழமை மாலை விபத்துக்குள்ளானதில் ஹேமாவதி என்ற மாணவி பலியாகினார். காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விபத்தில் காயம் அடைந்தவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், விபத்தில் மரணமடைந்த மாணவி ஹேமாவதியின் குடும்பத்தினருக்கு 2.5 லட்சம் ரூபாயும், காயம் அடைந்தவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் வழங்கப்படும் என்றார். எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள குழந்தைகளுக்கு தலா 10,000 தரப்படும் என்ற முதல்வர், அதிக குழந்தைகளை ஏற்றி சென்றதால் விபத்து ஏற்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும், தேவை ஏற்படும் போது கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என்றார். மாணவர்களுக்கான பஸ்கள் அனைத்தும் இயக்கப்படவில்லை என்பது தெரிய வந்திருப்பதால் அது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அந்த விபத்தில் இறந்த குழந்தையுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக அரசானது 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்க உள்ளது. அனைத்து அந்த விபத்தில் அடிபட்டு காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற இந்த மாணவ செல்வங்களுக்கு அனைவருக்கும் 5,000 ரூபாய் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ள அந்த குழந்தைகளுக்கு 10,000 ரூபாய் உதவி அளிக்கும். அந்த மருத்துவ சான்றிதழோட உதவி அளிக்கப்படும். 5,000, 10,000. இந்த 3 குழந்தைகள் இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 3 குழந்தைகள், 3 அல்லது 4 பிராக்சர். புதுவை அருகே மாணவர் சிறப்பு பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முதல்வர் மற்றும் பல்வேறு கட்சியினர் ஆறுதல் கூறினர். புதுவை அருகே உள்ள பாகூரில் இருந்து மாணவர்கள் சிறப்பு பஸ் ஒன்று கடுவனூர் அருகே வந்து கொண்டிருந்தது. முக்கிய சாலையில் இருந்து ஊருக்கு பஸ் திரும்பிய போது எதிர்பாராத விதமாக வயலில் கவிழ்ந்தது. இதனால் பஸ்ஸில் பயணம் செய்த 75க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இடிபாடுகளுக்குள் சிக்கி அலறினர். இதனை அறிந்து ஓடி வந்த அப்பகுதி மக்கள் காயங்களுடன் போராடி கொண்டிருந்த மாணவ மாணவிகளை கடலூர் அரசு மருத்துவமனையிலும் புதுவை அரசு மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். இந்த விபத்தில் பாகூர் கஸ்தூரிபாய் பள்ளியில் படிக்கும் மணமேட்டை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி ஹேமாவதி சம்பவ இடத்தில் பலியாகினார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அமைச்சர் தியாகராஜன், எம்எல்ஏ பெரியசாமி ஆகியோர் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறினர். இதன் தொடர்ச்சியாக புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் கல்யாண சுந்தரம், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், எம்எல்ஏ லட்சுமி நாராயணன், அதிமுக செயலாளர் அன்பழகன் உட்பட பல்வேறு கட்சியினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். யாருங்க? ஹலோ.
ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் கல்வி அமைச்சரை போடலை? கல்வி அமைச்சர் இருக்காரா இல்லையா ஊரில்? இரண்டாவது, இன்றைக்கி வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. 150 மாணவர்களை கொண்டாந்து இங்கே சேர்த்துட்டு அங்கே இருக்கிற வார்டில் வச்சுருந்தோம்னா எப்படி நம்ம பார்க்க முடியும்? என்ன சிறப்பு வசதி கொடுக்க முடியும்? எந்த விதமான வசதியும் இல்லை இந்த மருத்துவமனையில். டாக்டர்ஸை காணோம். என்ன பண்ணுறாங்க இவங்க? ஜென்ரல் வார்டில் கொண்டாந்து வச்சா எப்படி? இப்போ வந்து ஒரு அடிபட்டதுன்னா உடனே ஒரு பக்கத்தில் ஒரு சிறப்பு இது கேம்ப் மாதிரி போட்டு அந்த கேம்பில் தானே அவங்க அட்மிஷன் கொடுக்கணும். அந்த அட்மிஷன் கொடுக்காமல் இந்த மாதிரி ஜென்ரல் வார்டில் கொடுத்தா யார் போய் பார்ப்பாங்க? என்ன வைத்தியம் கொடுக்க முடியும்? சரி, கல்வி தான் இந்த மாதிரி காணாமல் போன மந்திரினால் இந்த மாதிரி வந்ததுன்னா இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட இருக்கிற இந்த இப்போ சுகாதாரத்துறையும் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாநிலம் எப்படி நடக்குதா இல்லையானே எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. கொலை செய்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மாணவி இறந்தால் அதை போய் துக்கம் விசாரிக்கிறது கூட யாரும் போகிறதில்ல. காரைக்காலில் இருக்கிற மந்திரியும் அங்கே போய் பார்க்கல. காரைக்காலில் இருக்கக்கூடிய தலைமை டெவலப்மெண்ட் தலைவர்னு சொல்கிறார் விஎம்சி, அவரும் அங்கே போகல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போகிற கல்வி அமைச்சருடைய துறையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இந்த ஒரு மாணவி இறந்துருக்கு. இந்த மாணவிக்கு யார் பாதுகாப்பு? யாருடைய அரவணைப்பு இருக்குது? யாருடைய அனுபவிப்பு இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸிலேருந்து கீழே விழுந்து ஒரு மாணவி சேத்துல மாட்டினா அந்த சேத்து மேலே குழந்தைங்க நடந்து போயிருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, அந்த கஷ்டத்துலேருந்து தான் இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்காங்கன்னா அந்த கஷ்டத்துக்கு விடிவு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இந்த விடிவும் இல்லை. இங்கே டாக்டர்ஸ் இல்லை, சரியான பெட் வசதி இல்லை, ஒரே பெட்டில் 4 பேர். என்ன இதை நடத்துகிறாங்கன்னே தெரியல எனக்கு. உடனடியாக இவங்களுக்கு தனியாக ஒரு மருத்துவ பிரிவு அமைச்சு அவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இது சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த அரசாங்கத்தை ஆளுநரை நாங்கள் கேட்குறோம். ஆளுநரை வந்து நேரடியாக பார்த்து இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் 4 மருத்துவர்கள் டியூட்டி டாக்டர் இல்லை என்று தகவல் வருகிறது. அதே போன்று அங்கே இயங்க வேண்டிய 7 பேருந்துகளில் 3 தனியார் பேருந்துகள் இயக்கப்படாத விளைவாக கூடுதல் தேவைக்கு அதிகமான மாணவர்கள் பேருந்தில் ஏறிய விளைவாக, அதே போன்று ஓட்ட தெரியாத அனுபவம் இல்லாத டிரைவர் ஓட்டின் விளைவாக இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கிறது. இந்த விபத்து மாநிலத்திற்கு மிக பெரும் இழப்பு. இதற்கு இந்த மாநில அரசாங்கம் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆகவே அது குறித்து இந்த மாநில அரசாங்கம் நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். இது குறித்து முதலமைச்சர் சொல்லுகிற பொழுது சில பேருந்துகள் இயங்கவில்லை, உண்மைதான், நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். பாதிக்கப்பட்ட இறந்த மாணவர்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். இனி எதிர்காலத்தில் இது போன்ற மாணவர்கள் இழப்பை ஏற்க முடியாது. தடுப்பதற்குரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. புதுவை அருகே பஸ் விபத்தில் பலியான மாணவியின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாகூர் அருகே பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதற்கு அரசே முழு பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் எனவும், ஆட்சியாளர்களின் அலட்சிய போக்கினால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்று குற்றம் சாட்டினார். ஆரியாங்குப்பத்தில் குண்டு வெடிப்பில் பலியான பெண்ணின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது போன்று மாணவியின் குடும்பத்தினருக்கும் 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அன்பழகன், கிராமப்புற சாலைகளை சீரமைக்காமல் போனதாலும் இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டதாகவும், அரசின் சட்ட திட்டங்கள் முழுமையாக செயல் வடிவம் பெறாவிட்டால் இது போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்றார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்துள்ள நிலையில் 7 எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் கபட நாடகம் ஆடுவதாகவும், வில்லியனூரில் நடைபெற்றுள்ள நில மோசடி குறித்து ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அழகா உட்காந்து சொல்றாரு, 138 பிள்ளைங்க அடிபட்டு இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் ஒரு 5000 பணம் கொடுக்குறோன்னா என்ன இது நியாயம்? இது அப்போ முதலமைச்சரே ஒத்துக்கிறார், என்னென்ன 65 பிள்ளைங்க மேலே அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏற்றி போனது உண்மைதான்னு சொல்லிட்டு. இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், அந்த வந்து பிள்ளையோட மரணத்துக்கு இந்த முதலமைச்சர் தான் முதல் பொறுப்பே இருக்கணும். நாங்கள் அது சம்மந்தமான அமைச்சரை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி. அவர் அந்த தேடப்படும் குற்றவாளிகிட்ட நாங்கள் எதுவுமே வந்து எந்த கோரிக்கையோ இதெல்லாம் செய்யுங்கன்னு கூட சொல்ல போகிறதே கிடையாது. அவரே ஒரு அக்யூஸ்டு. இந்த அக்யூஸ்ட் விட்டு நம்மளுக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எங்கிட்ட முதலமைச்சர் தான் பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறோம். ஒரு பிள்ளை அரியாமத்தில் வந்து பாம்பில் வந்து இந்த தபால் பாம்பு, போஸ்டல் பாம்பில் வந்து வெடிச்சதுக்கு 5 லட்ச ரூபா கொடுத்தாரு முதலமைச்சர். 5 லட்ச ரூபா கொடுத்தாரு இல்லைங்களா? இப்போ இந்த பிள்ளைக்கு நான் 2 லட்ச ரூபா நிவாரண உதவி. இந்த நிவாரண உதவி என்பது போதுமானது இல்லை.
அந்த மரணமடைந்த பிள்ளைக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உதவி செய்யணும். அந்த குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு சார்பில் வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து அரசு சார்பில் வேலைவாய்ப்பு கொடுக்கணும். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கி இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தென் தமிழகம் வரை பரவி உள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகம் மற்றும் புதுவையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் கடந்த சில தினங்களாக புதுவையில் பெய்து வரும் மழையினால் நகர பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை பெய்யும் என வானிலை விடுத்துள்ள எச்சரிக்கையால் புதுவை ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர் பகுதி மக்கள் நிலை குலைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் மழை காலங்களில் இங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை போக்க இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். புதுவை எழுச்சி தினத்தை முன்னிட்டு கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அரசியல் கட்சி தலைவர்களின் கோரிக்கையை ஏற்று நவம்பர் 1ஆம் தேதியை புதுவை எழுச்சி தினமாக கொண்டாட அரசு முடிவெடுத்தது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை காலை கொட்டும் மழையிலும் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ், பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்க தலைவர் சிவராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை எழுச்சி தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய புதுவை பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் கோட்டக்குப்பம் எல்லை பகுதியில் தேசிய கொடியேற்று விழா நடத்தப்பட்டது. இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்ராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக புதுவை தியாக பெரியவர்கள் குபேர், சுப்பையா, வெங்கட சுப்பா, அன்சாரி துரைசாமி, டூப்ளெக்ஸ் ஆகியோர் படங்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் தேர்வு. பதவியேற்பின் போது மக்கள் பிரச்சனைகளை கிளப்பி நெருக்கடி தர எதிர்க்கட்சிகள் திட்டம். மரித்தோர் நினைவு தினம் நாளை அனுசரிப்பு. கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதால் மலர்களை வாங்குவதில் கிறிஸ்துவர்கள் சுறுசுறுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Into the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony.
மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு up to 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக்டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக்டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். மணி எலக்ட்ரானிக்ஸின் பிரஸ்டீஜ் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும் உண்டு. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing kit set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. கனவுகள் தங்க கனவுகள், கனவுகள் மங்கை கனவுகள், எல்லாமே நிறைவேறும் இங்கே. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் லஞ்ச ஊழல் மற்றும் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலுவான லோக்பால் சட்டத்தை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கொண்டு வர வேண்டும், லஞ்ச ஊழலை தடுத்து நிறுத்துவதுடன் விலை உயர்வை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் புதுவை சுதேசி மில் அருகில் செவ்வாய்க்கிழமையன்று 24 மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கட்சியின் மாநில செயலாளர் கலைநாதன் தலைமை தாங்க மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், ஜீவானந்தம், சந்திரசேகரன், ஆனந்த், முருகன், சரளா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நவம்பர் 1ஆம் தேதி புதுவை விடுதலை திருநாளை முன்னிட்டு தேசிய கொடியை கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன் ஏற்றி வைத்தார். இந்த போராட்டத்தில் கொட்டிய மழையினையும் பொருட்படுத்தாமல் கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகம் நிகழ்கலைத்துறையில் நடைபெற்ற திரௌபதி துகில் தெருக்கூத்து நிகழ்ச்சியை பலர் கண்டு உற்சாகம் அடைந்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் நிகழ்கலைத்துறை நாடகம் மற்றும் அரங்க கலைகள் பற்றிய முதுகலை கல்வியை கற்றுக் கொடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கடந்த 10 நாட்களாக தெருக்கூத்து பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது. திரௌபதி துகில் என்ற தெருக்கூத்தின் கதாபாத்திரத்தில் மாணவர்கள் நடித்து பார்வையாளர்களுக்கு பழங்காலத்தை முன்கொண்டு வந்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பல்கலைக்கழக இயக்குனர் பேராசிரியர் ராமதாஸ் மாணவர்களை வாழ்த்தி சான்றிதழ்களை வழங்கினார். இதில் நிகழ்கலைத்துறை தலைவர் ராஜு, பேராசிரியர் குணசேகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை சட்டசபையின் துணை சபாநாயகராக செல்வம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவருக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதற்காக சட்டசபை புதன்கிழமை கூடுவதால் அப்போது அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சியினர் தயாராகி வருகின்றனர். புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்களாக கல்யாண சுந்தரம், சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் பதவியேற்றனர். இதன் பின்னர் சபாநாயகராக சபாபதி பொறுப்பேற்க என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் சிலருக்கு வாரிய தலைவர் பதவிகள் வழங்கப்பட்டன. இது போன்ற சூழலில் துணை சபாநாயகருக்கான தேர்தல் புதன்கிழமை நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை சட்டசபை செயலர் சிவபிரகாசம் வெளியிட்டார். இதனையொட்டி துணை சபாநாயகர் பதவிக்கு செல்வம் போட்டியிடுவதால் அவருக்கு ஆதரவான மனுவினை முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் திங்கட்கிழமை முன்மொழிந்துள்ளனர். வேறு எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் துணை சபாநாயகராக என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த செல்வம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனால் புதன்கிழமையன்று கூடும் சட்டசபை கூட்டத்தில் துணை சபாநாயகருக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். துணை சபாநாயகர் பதவியேற்பு விழாவின் போது அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த காங்கிரஸ், அதிமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. புதுவையின் சட்டம் ஒழுங்கு, அமைச்சர் கல்யாண சுந்தரம் போன்றவை தொடர்பாக பிரச்சனைகளை கிளப்ப எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. உலக ஆத்மாக்கள் தினம் புதன்கிழமை கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு புதுவையில் கல்லறைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட உள்ளன. உலகம் முழுவதும் நவம்பர் 2ஆம் தேதி கடைபிடிக்கப்படும் ஆல் சோல்ஸ் டே எனப்படும் ஆத்மாக்கள் தினம் தமிழகம் மற்றும் புதுவையில் கல்லறை திருவிழா என்றழைக்கப்படுகிறது. அன்றைய தினத்தில் உயிரிழந்த முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் நினைவாக நடைபெறும் சிறப்பு பூசைக்கு பின்னர் கல்லறைகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை நடைபெறுவதுண்டு. இந்த கல்லறை திருவிழா புதன்கிழமையன்று நடைபெற இருப்பதால் உப்பளம், முத்தியால்பேட்டை, ரெட்டியார்பாளையம், ஆரியாங்குப்பம், வில்லியனூர் போன்ற பகுதிகளில் உள்ள கல்லறை தோட்டங்களில் கல்லறைகளை சீரமைத்து புதுப்பிக்கும் பணியில் கிறிஸ்துவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக கல்லறைகளில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கிறிஸ்துவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்க உள்ளனர். கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு புதுவையில் உள்ள கிறிஸ்துவ பள்ளிகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கல்லறை திருவிழாவினை முன்னிட்டு பெங்களூரில் இருந்து புதுவைக்கு கொண்டு வரப்பட்ட வண்ண வண்ண பூக்கள் மிஷன் வீதியில் விற்பனை செய்யப்பட்டன. மழை காரணமாக குறைவாக பூக்கள் விற்பனைக்கு வந்திருந்ததால் அவற்றின் விலை வழக்கத்தை விட அதிகமாக காணப்பட்டது. புதுவை தேங்காய் திட்டு வசந்த விநாயகர் கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுவை தேங்காய் திட்டு சாலை வசந்த நகர் வசந்த விநாயகர் கோவிலில் வள்ளி திருக்கல்யாண உற்சவம் செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு பூஜைகள் கடந்த 30ஆம் தேதி துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமையன்று திருக்கல்யாண உற்சவம் மற்றும் அருள் பிரசாதம் போன்றவை நடைபெற்றன. இதில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் மழையினையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். The Rebirth LED TV. Ravia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி சலுகைகள் நவம்பர் முழுவதும். நீங்கள் காலாவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான் ஸ்டிக் குக்வேர் செட். மேலும் LCD, LED, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free.
சாம்சங் ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் ஃப்ரீ. சாம்சங் SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு பாம்பே டையிங் கிஃப்ட் செட் ஃப்ரீ. சாம்சங் டைரக்ட் கூல் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் மற்றும் ஏர் கண்டிஷனர்களுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. ஃபெஸ்டிவல் ஆஃபர் பிரைஸ் பல எக்ஸைட்டிங் ஸ்கீம்ஸும் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும், வடமேற்கு திசையில் இருந்து 14 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாகூர் அருகே பேருந்து விபத்தில் பலியான மாணவி குடும்பத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் நிவாரணம். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. பேருந்து கவிழ்ந்ததில் காயமடைந்தோருக்கு சிகிச்சை. அரசின் நடவடிக்கைகள் திருப்தி இல்லை என்று எதிர்க்கட்சியினர் சராமாரி குற்றச்சாட்டு. மாணவி
மாணவியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அவசியம். அரசு வேலையும் வழங்க வேண்டும் என்று அதிமுக செயலாளர் அன்பழகன் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.